எப்பயும் போல் ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி கிளாஸில் மாஸ்டர் வந்து ஆல்ரெடி மண்ணுனால் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி காவியை பூசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மண் எப்படி கிடைக்கிது, எந்த ஊர்லேருந்து வருது அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த மண்ணை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிடணும், அதுவும் நல்ல தண்ணியில் மட்டும்தான் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணியால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லி காமிச்சிட்டு இருந்தார். சரி நம்மளும் அந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் மாஸ்டர் உள்ளே பூசலை அப்படின்னு கேட்கும்போது உள்ளே யாராச்சும் பூசுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து காவி பூச ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கஷ்டம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு சரி அதையும் தான் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு தான் செகண்ட் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங் அண்ட் செகண்ட் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதையுமே இந்த மாதிரி லைனில் நின்று பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.